Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு தக்காளி வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இத கரெக்ட்டான மெத்தட்ல செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இதே ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணா 3 மாசம் வரைக்கும் கெடாது. ப்ரிப்பரேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாகவும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகவும் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பத்து பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்ததை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ண தக்காளியை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரும்போது அது கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதில் இருக்கிற நாரையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம புளி சேர்க்கறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம புளி சேர்க்கறதுனால தான் தக்காளியை கொஞ்சம் புளிப்பு இல்லாத பழமாக எடுத்துக்க சொன்னேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை புளிக்குழம்பு வத்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம், வாசனை சூப்பராக இருக்கும். வெந்தய பொடியை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். மசாலாவை சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க, அப்போ தான் தக்காளி மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதால புளிப்பு அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் கைப்படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை எடுக்கும்போது ஸ்பூன் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணி படக்கூடாது, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ.